வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பிளான்டர் டேங்கை வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றதுக்கு பார்க்க போகிறோம். ஸோ வந்து சைஃபன் பம்பை வச்சு நம்ம வாட்டரை முதல்ல வந்து ஒரு 70% வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ 70% மாற்றினா போதும். 70% ரொம்ப நம்ம இது பண்ணோம்னா குட் பாக்டீரியாஸ்லாம் போயிடும். ஸோ 70% இந்த மாதிரி மாற்றிட்டு அதுக்கடுத்து வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி சாஃப்டான ஒரு டூத் ப்ரஷ் எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டான ப்ரஷ்ஷே போதும். வேறு ஹார்டான இந்த மேக்னெட் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்க்ராச்சஸ் விழுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆல்கேஸை ஃபுல்லாக படிஞ்சிருக்கிற ஆல்கேஸ்லாம் நம்ம இதை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே அது க்ளீன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட எக்ஸஸ் பிளான்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா? ஸோ எக்ஸஸ் பிளான்ட்ஸ் வளர்ந்து நிறைய வெளியில் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வெட்டி திருப்பியும் பக்கத்துலேயே நம்ம நட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அது நல்லா வளரும். ஸோ பிளான்டர் டேங்க்ஸில் வந்து எந்த பிரச்சனையுமே எக்ஸஸை வந்து அது தூக்கி போட வேணாம். பக்கத்துலேயே வச்சோன்னா நம்ம அடுத்தடுத்து ரூட் விட்டு அது பாட்டுக்கு வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஃபில்டர் இருக்குது இல்லையா? ஹேங் ஆன் ஃபில்டர் இருக்குது. நம்ம சன்சனோட ஃபில்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹேங் ஆன் ஃபில்டர் இது வந்து ஒரு சின்ன கியூபிக்கல் டேங்க் தான், 40 சென்டிமீட்டர் ஆல் கியூப். ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதையும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதை 2 வீக்ஸ் ஒன்ஸ் க்ளீன் பண்ணால் போதும். ஏன்னா குட் பாக்டீரியாஸ் நிறையா இருக்கும். ஸோ அதை வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிங்கன்னா குட் பாக்டீரியாஸ்லாம் போயிடும். ஸோ 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வாட்டரை ஆட் பண்ணுறது எப்படின்னா, நம்ம வந்து எடுத்து ஊற்றுறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு மோட்டர் மாதிரி நம்ம வாங்கி வச்சிட்டோம், இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா இது ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு கீழே எதுவும் கலையாது, ஊற்றுறதுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஈஸியாக இது நம்ம வந்து வாட்டரை ஃபில் பண்ணிடலாம். அதுக்கடுத்து நம்ம வந்து அக்வாட்டிக் வெஞ்சர்ஸ்ன்ற ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம வந்து மீடியா ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து பிளான்ட்க்கு நல்ல க்ரோத் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபுல்லாக வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமாட்டு பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.